ஹாய், வெல்கம் பேக் டு வசந்த் கித்து சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் 2 பேர் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து என்னுடைய அண்ணா, இன்னொருத்தருங்க என்னுடைய ஹஸ்பண்ட். 2 பேருமே மாலை போட்டிருக்காங்க. அதனால் வீட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு, வலிச்சு விட்டுட்டு, பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெளியில் போட்டுட்டு க்ளீனாக வீட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து உள்ளே செட் பண்ணோம். இதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு. எங்கள் அண்ணா வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மாலை போட்டிருக்காரு. கன்னிசாமியாக கோவிலுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இது 3வது டைமு. உங்கள் வீட்டில் யாராச்சும் மாலை போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க எத்தனாவது வருஷம் போடுறாங்கங்கிறத கீழே சொல்லுங்கள். இது வந்து நான் உண்டியலில் சேர்த்து வச்சுருந்த அமௌண்ட்டு 3500 இருந்துச்சு. நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னேன். அதனால தான் இப்போ அந்த லாங் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். 3500 இருந்துச்சுங்க. அன்னைக்கு வந்து நாள் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் விளக்கு பற்ற வச்சு பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க. ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. முதல் நாள் அப்போ தேங்காய் பழம், வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து வீட்லேயே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்க ஐயப்பன் கோவிலுக்கு தான் வந்தோம். இது வந்து சண்முகபுரம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோயில். இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளேயே போனேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சாமிகளுமே இதில் வந்து வச்சுருக்காங்க. மஞ்சு மாதாக்குன்னு தனியாக ஒரு கட்டடம் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் கருப்பண்ணா சுவாமி கோயில் இருந்தது. அப்புறம் விநாயகர், அப்புறம் முருகர் எல்லாமே இருக்குது. எல்லாத்தை விட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 18 படி தாங்க. இந்த 18 படியில் வந்து மாலை போட்டிருக்கவங்க மட்டும் அந்த 18 படியில் ஏறி வரத்துக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. இது தாங்க அந்த 18 படி. நம்ம வந்து சபரிமலைக்கு இவங்க மாலை போட்டிருக்கும் போது அங்கே போய் இவங்க ஏறுறதை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த கோவிலில் அவர் 18 படி ஏறி வரதை வந்து எங்கள் கண்ணால் பார்க்க முடிஞ்சது. சாமியோட தரிசனமும் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அங்கே சபரிமலையில் இருக்கக்கூடிய சாமி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோவில் ஃபுல்லாக ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு மனசார வேண்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க. Day 2 நாளைக்கு பார்க்கலாம்.